போன இடம் தெரியல. கையில வாங்குனே பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா ஏடிஎம் கேப்பா, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு தெரியல. இந்த ஏழைக்கு வாழ்க்கையும் புரியல. கையில வாங்குனே கையிலிய மாத்தல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, 2025 படிச்சுட்டு வரேன்ப்பா, பரி தெரியலையே போதுமடா. 2 பேரும் தான் முட்டை தெரியும். என்ன வாட்சி வாட்சி காட்டி கொடுக்குறியாரா? என்னத்த அண்ணே, இது என்னண்ணே மூஞ்சியில கருப்பு வெள்ளையும் கலந்துருக்கு, கருப்பு வெள்ளையும் கலந்துருக்கு என்னண்ணே? பிரஸ் நல்லா வரியுதான்னு செக் பண்ணேன், மூடிக்கிட்டு இரு. எனக்கு தெரியும் ப்ரோ. இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். இந்த பொம்பளையாலாம் ஜானியோட போக மாட்டீங்களா? தான் ஜானி தெளிக்க போக மாட்டீங்களான்ட்டு. கிராமத்தின் சார்பாக இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் சுயர் 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 ஆமா MK ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார். பொன்னாட ஓட்டுறாள் அறந்தாங்கி போயிட்டாப்புல, எவ்வளவு நேரம் சொல்லுவேன்? பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்த சொல்லு. 2 பேருக்கு ஒரு சீட்டரா செல்லக்கிளி. பொன்னடி போத்தி எங்களை கௌரவப்படுத்தி மறக்க முடியாத கிராமம். ஏன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் ஒரே ஒரு விஷயம், இப்போ அதிக தூரத்தில் நான் வர்றது கிடையாது. என்னுடைய சூழ்நிலை அப்படி. நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அன்பாலயம் பெருங்கொண்ட ஒரு நிர்வாகத்தை என்னை நம்பி கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்கு 56 பேர் கணக்காயிருச்சு. என்னுடைய மேனேஜர் உட்காந்துருக்காரு காலை ஆடிக்கணும். நரேன் அவர் தான் எல்லா போனையும் அட்டன் பண்ணுறார். நல்ல மனிதர். அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நரேன் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உறவுகளும் பெரிய பொக்கிஷம். நரேன், காடமங்கலம் முருகன், எங்கள் அண்ணன் மருதமணி, சொல்லிக்கிட்டே போகலாம். என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்காங்க. இங்கிட்ட அருள், இந்த மணிகண்டே, இந்த கப்பலிங்க மண்டேன், அப்படி இங்கே எதுக்கடா இங்கே வந்திய? சத்திவேலு, அபிராமி, அது ஓட்ட குட்டி. அண்ணே, எனக்காண்டி நரேன் சார் மாதிரி பேசி காட்டுங்கண்ணே ப்ளீஸ். சார் வணக்கம் சார். சார் ஒரு ஊருக்கு நல்ல லேடிஸாக கேட்குறாங்க, என்ன செய்ய? நான் என்னடா செய்ய? சிரிச்சுட்டாப்பு. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய பொந்து புள்ளி அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நாடகம் முக்காடை போட்டுருச்சு. செட்டை எப்போ கழட்டுவிய? செட்டை எப்போ கழட்டுவிய? 3:45 கழட்டினே. எட்டத்தில் கிடக்கிற குழாயெல்லாம் அவுத்துரு. உள்ளூர் செட்டா? உள்ளூரா வெளியூரா? ரேட்டு ஏற்றி பேசியிருப்பில்ல? சரி சரி, குலையை ஏற்றிட்டு பேசியிருப்பில்லேன்ட்டேன் ப்ரோ. காட்டி கொடுக்கக்கூடாது. நாங்கள்லாம் அண்ணன் தம்பி. கோமாளி பேசந்தேன். ஒரே ஒரு விஷயம், நான் அப்படி பேசினேன் அப்படி பேசி நீங்கள் நினைப்பீங்க. நான் உங்கள்கிட்ட விளையாடுவேன். அண்ணன் தம்பி ஒரே உறவா விளையாடுவேன், அதான் உண்மை. ஆனால் யாரையும் விளையாண்டாலும் ஒரு கஷ்டம்னு வந்தால் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன், அதான் உண்மை. செல்லத்தாயி செருப்பு இருக்கானே அழிவே ஒரு 600 ரூபா தர்றேன், தொலைஞ்சு போக எத்த தள்ளி. இளைஞர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தாய்மார்களுக்கு நன்றி தான். அவன் எத்தனை பேர் உழ வைக்காம படுக்க போறியோ? வீட்டுக்கார ஊரம் பசியில் வெட்டுன்னு வெட்டி இதே சாக்க வச்சு தூங்கிடுவீங்களே. இன்னைக்கு 100 ரூபா விலை இருக்கா? அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. மம்பட்டியை தலைக்கு வச்சு படுத்துரு. நான் என்ன செய்வேன்? ஆத்தி ஐயா, உள்ள 5ஆம் நம்பர் ரூம்ல சத்தம் வருதுங்கய்யா. சிடவுன். இப்போ வந்தது என் மகன் மேலப்பட்டு அஜித் குமார். இந்த உடம்புக்கும் குரலுக்கும் சம்பந்தம் இல்லை.
ஆனால் ஒவ்வொரு பாட்டையும் நான் ரசித்ததோட நீங்கள் அத்தனை பேரும் கைதட்டினீங்க பார்த்தீங்களா, அதே என் மயன் எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்த சொத்து. இன்னைக்கு என்னம்மா மாலை ஓட்டுறதுக்கு இருக்கு பைய உள்ள, இல்லாட்டா எனி டைம் ரசனா வாயில் வச்ச மணிக்கு தான் இருப்பார். இதோட பொழைச்சிக்க, இல்லைன்னா அறந்தாங்கில உன்னை ஆளை வச்சு பொழந்து வருவேன். என் அவர் இடிச்சு சாப்பிட்ற உலக்க இது. சேரில் நகல முடியல, முண்டைக்கு சிமுண்டு கூட மாட்டிக்கிருச்சு. சிரிச்சு சிரிச்சு குசை போட்டு தள்ளுறாங்க. நாரதர் தான் இந்த லட்சணத்தில் இருக்காருன்னு பார்த்தா என்னத்த சொல்லுங்க, வாத்தியார பூராமே மாலை ஓட்டு தாடி கிடிமா வந்தா இது பள்ளி திருமணமா ஹரிச்சந்திரா வர. உண்மையிலேயே ஐயப்பனுக்கு மாலை ஓடும் போது முடி வைக்க வேண்டும். இது மாலை ஓட ட்ரை பண்ற சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. கண்ணை திறந்தா ஒளி இல்லை, களை எடுத்தா நடவில்லை. சந்திக்காத மேடை கிடையாது. அன்னைக்கு எல்லாத்துக்கும் இப்போதே எனக்கு தெரியுது. எப்போ யூடியூப் வந்ததுலேருந்துதே என்னை 10 ஆண்டு காலமாக எல்லாத்துக்கும் தெரியும். மண்டக்கரையான் சின்னத்தவெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும்னா வீட்டுக்கு போக வேண்டியதானங்கய்யா. வாத்தியாரா வாத்தியாரா என்னத்த அவர்களை விட்ட. ஆனா நாடக உலகத்துல உள்ள எங்க வாத்தியார் மேலப்பட்டு காளிமுத்து வாத்தியார் அரிதாரம் பூசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய சின்ன வயசுல இருந்து அரிதாரம் போட்டு நடிச்ச ஒரு ஆள்னா அவரும் எங்க அண்ணே நகைச்சுவை நடிகர் வேடஞ்சியனுக்கு பப்புனா தோன்றக்கூடிய TM கண்ணண்ணே. 35 வருஷம். அப்போ உங்களுக்கு வயசு என்னன்னு பாருங்கய்யா. இல்ல எந்த வயசுல வந்திருப்பாங்கன்னு பாருங்க. எங்க அண்ணே கண்ணண்ணே இருக்காங்கட்டா வச்சு என்னங்கய்யா ஆடகணமா நாடகம் வந்தாங்க. முத வள்ளி திரும்ப நாடகத்துக்கு வந்தது யாரு தெரியுமா? முத யாருன்னு கேள்வி. யாருன்னு? மைசெட்டுக்காரு. தப்பு. இங்க வாவே அஜித், இங்க வாங்க, கேசரி கட்டி வச்சிருக்க வாங்கிட்டு போலாம். இங்க வாவே. ஐயோ வந்துடாதவன் அடிப்பேன். பேப்பலை இந்த கலையரங்கத்தில் வருஷம் இடிச்சு விட்டா கட்டுற ஸ்லோ ஏன்ட்ட பேசி தப்பிக்க முடியாது ப்ரோ. வள்ளி திரும்ப நாடகத்தில் முத வாடா பேராண்டி அப்படின்னு நாரத தக்கத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவர் யாருன்னா எங்க தாத்தா வரிச்சூர் பழனியப்பன். அவர் செத்து போயிட்டாருண்ணே. வரிச்சூர் பழனியை போய் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா சொன்ன? அவர் செத்து போயிட்டாருங்க. என்னை தூக்குறாங்க? அவர் செத்து பல வருஷம் ஆச்சுனே. தாத்தா கோத்தா செத்துட்டாரா? தாத்தா வேணுக்கு நீ உட்காந்துருக்கும் போது உளுந்தவடையா வாங்கிட்டு வருவனே, கடைக்கு நீ அனுப்பி விட்டுட்டே வண்டி மதுரை போயிடும், அங்கனே நிற்பேன். ஏத்தா தாத்தாவை நினைச்ச அழுகுறே உங்க நக்கல் மயிரா இருக்கும். எந்திரிச்சு வீட்டு போங்க தான். எங்க தாத்தா மாதிரி யாருமே டொங்காசு போட முடியும். என்ன அப்படி டொங்காசு போடுவாரா? என்ன அலே பழைய போந்தா முண்டை யாருமே இல்லாத யாருக்கு இவன் குடி கட்டான்னா உனக்கு நத்திந்தும்னு கொலையா கொண்டு இதுல கம்பெனி வெப்பரி வேற. படிச்சொரு பழனியப்பா தாத்தாவை நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் இந்த நாடக உலகம் மட்டும் கிடையாது, இந்த உலகம் உள்ள வர எத்தனையோ பேர் நாடகத்துக்கு வருவாங்க போவாங்க. இன்னைக்கு நாங்க சொன்னாலும் கைதட்டு வாங்கக்கூடிய எங்க அண்ணன் புதுக்கோட்டை முத்தப்பா அண்ணே. அவரும் செத்து போயிட்டாருண்ணே. என்னைக்குடா? அவரு செத்து பல வருஷம் ஆச்சுண்ணே. கண்ணை திறந்த ஒளியிலே பாடிக்கிட்டே செத்துட்டாருண்ணே. கட்டிங் இல்லாம பவுடர் போடாதே. அதோட சேர்ந்து நான் அடிச்சு ஒரு ரவுண்ட்ஸுக்காக 2 பேரும் பாஞ்சுக்கிட்டேன் திருப்பத்தூர்ல. அதெல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் காலம். அதுக்கப்புறம்
சொன்னதடா ஓ தெரியும். நான் தான் சொல்லணுமா? அள்ளி நகரம் ஆதிநாராயணே. அவரு செத்து போயிட்டாரு. அவர் தூக்கத்திலே உயிர் போயிருச்சு. மதுரை ஆறுமுக சித்தப்பு. அவரு செத்து போயிட்டாருனே. தம்பி போந்தா இங்க வாங்கலேன். இல்ல போடா நீ அடிப்ப. இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தியா இல்ல கேதம் சொல்ல வந்தியாடா? செத்து போனவங்க பேரை சொன்னா மரியாதையா வாடா. வேணாம்டா நீ அடிப்படா. வசகுணமா திருட்டு பயமே போடா. நீ போடா. எதிர்த்து பேசிட்டேன், ஏறி அடிக்க முடியாது. வேற யாருமே சொல்லலப்பா, எனக்கு யாருமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அப்பா இருப்பாய், நாடக உலகத்துல நல்லா இருக்கவா பாத்தியாரே, நாடக உலகத்துல இருந்து சினிமா துறைக்கு போனவங்க எத்தனை பேர்? டிஆர் மகாலிங்க ஐயா, ஆமாண்ணே. கேபி சுந்தரமா அப்பத்தா உங்க அப்பாட வரைஞ்சாங்க. சுந்தரமா உனக்கு அப்பத்தாவா? ஏய் அது வயக்காட்ட நாங்க தான் உழுதுகிட்டு இருக்கோம். இப்போ டீ போண்டாவெல்லாம் யாருனே வாங்கி கொடுத்தது? எச்சி புத்தி உனக்கு சிச்சுக்க வெக்கமாயிரலாம். முத்துச்சிரிப்பி அண்ணே குரலுக்கு, முத்துச்சிரிப்பி அண்ணே குரல் பாடலுக்கு. அதுக்கப்புறம் பாடல்ல ரசித்த ஒரு கலைஞன்னா என் மையன் அஜித் குமார் தான். இவளை கைதட்டி வாங்கி கொடுக்குறேன், என்கிட்டே செய்தி விடி கேட்குறாரு. என் பிள்ளை நான் என்னென்ன இந்த நகைச்சியை பண்ணி இந்த காசை வாங்கிட்டு போறதுக்குள்ள டோல்கேட்டில் பிடிச்சிக்கிறாங்க. சலுப்புட இதை வச்சு நான் காப்பாற்ற ஏழை வளைய போதும்பா. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா, அவ்வளோதான் பாட்டு. சேவிங் பண்ண காசு இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, சேவை செய்யும் யோகி சிங்காரமோகி ஈசம்பத் பாதம் தன்னை ஆடிடும் யோகி எல்லோரும் ஒன்றாயிங்கே நாடகம் பார்ப்பதனாலே எல்லோரும் ஒன்றாயிங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்விலுக்கான சமரசும் குழாவும் இடமே, நம் வாழ்விதானா சமரசும் குழாவும் இடமே. ஆண்டி இங்கே புரட்டாசி இங்கே அறிஞனும் இங்கே ஆண்டி இங்கே அசடனும் இங்கே அறிஞனும் இங்கே. அடா மாவுண்ட பண்ண பாட்டை எடுத்து குடிச்சிட முடியா? நீ சாமியாரா இல்ல பால் காய்ச்சுக்கு போனியா? அது நீ யாரா நீ? பெருத்த அவமானம்னே. அதுக்கு தான் சொன்னேன், 5 ஸ்டாரை தின்னுட்டு சட்டிக்கில் வைக்காத எறும்பு கடிக்கும். பகிரங்கமா கேட்கிற யார் நீ? பயிரமா கேளு இல்ல பயிர் அவிச்சுக்கிட்டு கேளு. ஏய், இடத்திற்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. யார் நீ? மயன்னு வாக்குற சுகல சேர்த்து அரைஞ்சுடுவேன். இந்த கட்டையை கொடுத்து கடவாயில கொடுத்தேன்னு வச்சுக்க. சின்ன வயசுல நடந்து மகேந்திர வேணும் படியில ஏற முடியாது, குனிஞ்சுக்கிருவே ஏறுவேன். அதை யாராவது இங்கே கேட்டாங்களா? என்ன டைலாக் மச்சா? மணிகண்டா நீ எதிர்த்து உள்ள ஒரே அறைய வாடா. நீ அவரை சொன்ன மாதிரி தெரியலையே. இதே இது நாடக மேடையா இல்ல பிரசவ ஆஸ்பத்திரியாடா? காலு கையெல்லாம் வருது. கிரியா இப்பதான் முதல்ல கால் வந்திருக்கு. சரி சரி, இப்பதான் கால் வந்திருக்கு. என்ன ஆட்டுக்குட்டி காலா? வேற ஒன்றும் நடக்குதாடா? ஏன்டா யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல, இருக்காரு. அப்பாவோட சித்தப்பாவுக்கு தான் பெரியம்மாவை கேட்டது. சரி, என்னது அப்பாவோட என்ன சொன்னேன்? அப்பாவோட சித்தப்பா இருக்காருல்ல, சித்தப்பாவோட சித்தி மையன் இளையாள் இருக்கார்ல, இளையாவோட மூத்தாளுதான் வரப்புல விழுந்தது. இப்போ நான் என்ன கேட்டேன்? என்னத்த நான் சொன்னேன் தெரியாமத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? நீ யாருன்னு கேட்டா அதுல எதுவும் தவறு இருக்கா? நீ யாருன்னு கேட்டவனே வேலுச்சாமி அறுவாடத்தை வெட்டினது. என்ன கை தட்டுறாங்க? ஏன் இந்தியா ஜெயிச்சிருச்சா? ஒன்றும் புரியல. என்ன என்ன ஏய், யாராவே இவன் மாட்டுக்கு வந்து தூக்க வரிசையில் நடந்து போறேங்க. அந்த வியாதியா? ஏ எனக்கு அதெல்லாம் எனக்கு கோவம் இல்லடா. இவன் முகரைக்கு இந்த நிமிஷம் தேவையாடா? அதானே, அதாவது
எல்லாருக்கும் முகத்துல மீசை இருக்கு, ஆனா இவருக்கு மட்டும் மீசைக்குள்ள முகம் இருக்குது. இன்றைக்கு கம்பி குத்தி போறோம், அதனாலதான் அப்படி இப்படின்னு சரி அதை கேட்டேன். சளியா இருக்கா? ஏய், சளி இல்லையா, சரின்னு ஆமோதிக்கிறேன். அதாவதுங்க உலகத்துல வந்து எல்லாருக்கும் ஒண்ணு மீசை வந்து ஒண்ணு வளர்ந்து வரும், அடிபட்ட இடத்துல மட்டும் சொட்ட விடுங்க. ஆமாம், அதானே உண்மை. உண்மை. ஒண்ணு கருப்பா இருக்கணும், இல்லைன்னா வெண்மையாக இருக்கணும். இது என்னடா முகர? ஏன்னா உலகத்துல எவனுக்காவது இப்படி தாடி மீசை இருக்குமாடா? என்கிட்ட பேசாதீங்க, வந்துட்டாரு. இவர் தான் கேரளாவுக்கு ஆட்டுப்புழுக்கு ஏத்துறவர். மொத்த லோடு 80 ரூபா பை. ஆட்டுப்புழுக்கு ஏத்த என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஆட்டுப்புழுக்கு இறங்கி சிவாஜிக்கு வெடி தயாரிப்பாரு. போயாங்கிட்டு எங்க அண்ணங்க அப்படியா? இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டாரு. ஐயா வணக்கம்ங்க. நேத்து தான் 2 அட்டையில முடிஞ்சு போச்சு. என் பேரு வணக்கம் இல்ல. ஏய், உன்னே வணக்கம் மரியாதையா கூப்பிடுறியா? வந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பு. வணக்கம்னு மரியாதை கூப்பிடுவியா? ஆமா. என் பேரே வேற வேறு, அப்புறம் என்ன கூப்பிடுற? வணக்கம்னு கூப்பிடுற? ஏய், வணக்கம் உனக்கு வணக்கம் வைக்கிறையா? பொறுமசாமி காசை வாங்கணும், கிளம்ப போறோம். உணர்ச்சி வசப்பட்டுறாது, ஏன்னா நிறைய பேத்து வெட்டுவாப்புல அவர் வாட்டுக்க. வெட்டுவாரா? முண்டைக்கு இப்படி வெட்டு. சரி, நீனே இவ்வளவு தெளிவா பேசுறிய, அப்ப உங்க அண்ணன் எவ்வளவு தெளிவா இருப்பாரு? அவர் மொட்டைனாக்குங்க. முட்டை நாக்க முடியா? பொறுமசாமி அன்னைக்கு உனக்கு ஒரு என்ன தெரியும்? வரப்புல ஓட்டு வெட்டினீங்களே இந்த மாதிரி வரப்பு. ஏய் 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 ஏய், எலும்பு முடிஞ்சிட போகுது. ஸ்கேன் எடுக்கிறாருங்க. அப்படியா? சரி வாயா, உன் பேர் என்ன சொல்லு. அவனுக்கு பேச தெரியல. பேர் என்னன்னு கேட்டேன், அவங்க அப்பாவோட சித்தப்பா சித்தி அப்படின்னா பிரச்சனை வேற மாதிரி போயிருந்தேன். பேர் என்னங்க? மரியாதை கேட்கிறேன் உங்களை. பேரா? இவன் போறேன். என் பேர் சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்கு. சொல்ல முடியாது. எங்க இருந்து வரிய? சொல்ல முடியாது. எங்க இருந்து வரிய? அங்க இருந்து. அங்க இருந்துனா எங்க? அங்க இருந்துனா எங்க? பொறுமசாமி, இப்போ நான் பொறுமை இல்லாம என்னடா செஞ்சேன்? அறுவாடத்தை வெட்டுனேன். பொறுமசாமி பொறுமசாமி என்னை கீழே வெளியே கொல்ல பாக்குறடா நீ. என்னடா சொல்லுங்கடா யாராவது. எங்க இருந்தியா வரனா? எங்க இருந்து? அவன்கிட்ட பத்திரமா என்கிட்ட பத்திரம் பெரங்கட்டு அடிச்சு போடுவேன். ஏய், உனக்கு என்ன ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? பொறுமசாமி, பொறுமசாமி. இந்த சாமி உன்னியமோ இன்னைக்கு பேம்பஸ் வைக்காம வந்துட்டாரு. ஐயோ, அந்த அருவா அது ஃபேமஸ் இல்லையா? ஃபேமஸ் ஆக்குறதுன்னு சொல்லு. பாத்தீங்களா? தூக்கு போட்டு ஜாகிரதை. போடா நீ வாடா. ஏய், அப்ப நான் என்ன பைத்தியமா? நம்ம தனியா என்ன பேச? உங்க பேர் என்னங்க? அதை சொல்லுங்க. அப்பா வைக்க பேரை சொல்றா. பேரு சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இருங்க, இந்த ஊருக்கு அப்படி சொல்றா. எப்படி நல்லா எப்படி சொல்றாரு? உன் புருஷன் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்றாரு? சாமியாரு எப்படி சொல்றாரு? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், சாப்பிடலன்னா சாப்பிடல, அப்படி சொல்றா. உன் பேர் என்னையா? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்னா சாப்பிடல. நீ அவனை காட்டியும் முரட்டு பைத்தியமா இருப்ப கொடுக்கடா. உன்னுடைய பெயர் நாமம் என்னவோ? பெயர் நாம ஓதம் என்ன? அதான் சொன்னே, அப்பயே சொல்ல முடியாது. நாளைக்கு உனக்கு எவன் அந்த பேர் வச்சது? பேரே சொல்ல முடியாது. பேரே சொல்ல முடியாதா? பேரே சொல்ல முடியாது. ஆனா உங்க அப்பனுக்கு, எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? உங்க அப்பா என்ன பேரு? எங்க அப்பா பேர் கேட்க முடியாது. உங்க அம்மா பேரு வைக்க முடியாது. உன் தம்பி பேரு? என் தம்பி பேர் சொல்லிடுவா. சொல்லி போடா. ஐயா தெரியாம பேசி விட்டேன், ஏன்னா அவனுக்கு சூவை கடிச்சு பிடிச்சு. தெரிஞ்சா பேசணும்னு சொல்றா. தெரிஞ்சா பேசணும். தெரிஞ்சா எலும்பு முடிச்சுக்கிற போறியா? நான் இங்க அடிச்சுக்கிருவேன், இங்க வந்து வலிக்குதுன்னு உத்தரம் கொடுக்க சொல்லுவேன். போ. சரி, நான் யார் தெரியுமா? நான் சாமியார். சாமியாரு? சாமியாரு. சாமியார் அங்க உங்க பேரு? என் பேரு எங்க அப்பா வச்ச பேரு. ஏய், நம்மளோட பேரு லூசுடா, வாடா. ஏய், இங்க வாங்க. என்னையா போய்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆடுங்க? எங்க அப்பா வச்ச பேரு எல்லாரும் கூப்பிடுற பேரு. எப்படி கூப்பிடுவாங்க? எங்க அப்பா சொன்ன மச்சார்ல பேரு, அந்த பேரை சொல்லிதான். உங்க அப்பா எதுல வச்சாரு? எங்க அப்பா வாயால என் காதுல வச்சாரு. உங்க அப்பா வாயில வச்சாரு. ஏய், வாயினால பேர் வச்சாரா? வாயினால என் காதுல சொன்னாரு. என்ன வேறுங்க? அபிஷேக பிரியா சிவா. யாரு அவதாரியா போனது? என்னது? யாரு அவதாரியா போனது? ஏய், அப்படி பேரை கட்டுமா உன்னை அவதாரியா போனது கட்டமா? ஏய், 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 இரியா. என்ன? யாரு அவதாரியா போனது? ஏய், அவதாரியா போனவங்களா? போய் அடி. இல்ல எங்க குடும்பத்தை பார்த்தா உனக்கு ஏய், எங்களை பார்த்தா அவதாரியா போனோமா? ஏய், ஏய், அப்படி சொல்லலையா? சரி, 100 ரூபா சேர்த்து தரேன். ஸ்ட்ரைட் போல இந்த காசுக்காக இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆடா. அபிஷேக பிரியன் சிவன் அலங்கார பிரியன் அந்த வகையில்
கலகப்பிரியர் நாரதர் என்பது நாமோதயம் அப்பா. என்ன கம்பெனி? செவனப்பா பவுண்டாவா? என்னது? ஏன் அப்படி கேக்குறியா? கொண்டா இல்ல அது இல்லடா, டொரினா கலர் கம்பெனி இல்ல, கலகப்பிரியர். என்ன பண்ணுவீங்க? நற்கலகம் சொற்கலகம் பொற்கலகம் என்பார்களே. ஊரு சண்டையில தூரவரா ஏய், சந்தை கடையில வெள்ளம் வைக்கிறவரா? ஆரம்பத்துல சண்டை மாதிரி தான் தெரியும், முடிவு நன்மையிலே முடியும். ஆமா, மேலூர்ல இருந்து வந்தேன். மேலூர். ரொம்ப தூரம்ல, இப்படி இப்படி வந்து கொட்டாம்பட்டி அடி வந்துட்டீங்க. ஏய், நீ எந்த மேலூர் சொல்ற? அதென்ன அதனால டவுன் பஸ் கண்டேட்டா குட்டியாடில வந்தாரா? சாமியாரா? எப்படி இருந்தா தெரியுமா? சன்மார்க்கம், தாசமார்க்கம், சர்வத மார்க்கம், ககன மார்க்கம். இத்தனை பஸ் ஸ்டாப் தாண்டி வந்திருக்கீங்களா? இதெல்லாம் பஸ் ஸ்டாப் இல்லையா, வருகின்ற மார்க்கம். இதுவே ககன மார்க்கம் என்பது ஆகாய வழியாக காற்றோடு காற்றாக பறந்து வருவேன். நான் வருவது போது யாருக்குமே தெரியாது. வண்டிக்குள்ள படுத்து கிடந்த கலவாணி பேல, அட கலவாணி பேல. அது இல்லையா, கலைவாணியின் புத்திரன். அதாவது நாரதர் எப்படி வந்து தெரியுமா? நீங்க என்ன மேலூர் சொன்னீங்க அதை சொல்லுங்க முதல்ல. என்ன மேலூர் சொன்னீங்க? மேலூருக்கு நான் கொட்டாம்பட்டி பக்கத்துல. அந்த மேலூர் இல்லையா, மேலகொத்த சுருக்கி மேலூர் எடுப்பேன் அப்படின்னு. நீங்க இருப்பது? நாங்க இருப்பது என்ன அந்த பேச விட மாட்டேங்கிறேன். நல்ல பேர் வைக்கிறோம். கிறிசு கட்ட வையா, நான் ஏதாவது இழுத்து விட்டுருவேன். வாய் வந்து இந்த வாய். நீயும் ஒரு ஆளு நானும் ஒரு ஆளு. ஆமா, அண்ணன் தம்பி 7 வத்துல நீயும் ஒருத்தன் நானும் ஒருத்தன். நான் தான் அண்ணன், நீ தம்பி. என்ன போடா உடனே தள்ளி விடுற? என்னடா அது என்ன காரணம் தெரியுமா? ஏய், இப்பே தொத்தப்புரி என்ன பங்கு ஓட்டுருவான். இந்த இடம் யாரு வேறல இருக்கு? இப்பத்தான் பழைய சண்டையை கிளப்பி விட்டு போறோம். யாரு வேறு அப்பா வரல இருந்திருக்கு. சரி, இந்த இடம் உங்க இடங்கிறீங்களா? அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? நாங்க அத்தாச்சியை தானே வச்சிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி யாருக்கு வச்சிருந்தது? அதுக்கு முதல்ல எங்க அப்பா வச்சிருந்தாரு அத்தாச்சிய. அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல இந்த ஊர் கிளர்க்கு பிரசிடண்ட் வச்சிருந்தார். இருக்கீங்களா ஐயா? ஓடி போயிட்டானா, அவனை மாட்டி விட்டு போயிருந்தே பார்த்தேன். நல்ல ஒரு குடும்பம். என்ன ஒரு உங்களே எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஏய் சாமி, இப்படி எல்லாம் பேசுறேன். நீ தானே அத்தாச்சி வச்சிருக்க. நான் எந்த அத்தாச்சி சொல்றேன், நீங்க எந்த அத்தாச்சி சொல்றீங்க? நீ எந்த அத்தாச்சி இந்த சொன்ன? இடத்தோட அத்தாச்சிய எங்க அப்பா வச்சிருந்தாரு, ஓ, இத்தனை வருடமா? தாத்தா வச்சிருந்தாரு. சரி, அப்புறம் தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல எப்படி உங்க அப்பா முன்னாடி, ஆமா நீ பின்னாடி. முன்னாடி. நீ பின்னாடி. நல்ல பழக்க வழக்கம். சரி, கேட்டுங்க. ஏன் ஊரை பத்தி நான் சொல்றேன், உங்க ஊரை பத்தி இன்னும் சொல்லவே இல்லையே. பூலோகம் என்பது என்ன? ஏன் அந்த ஆள் நல்ல பேர் வாங்கிடுவாருன்னு உனக்கு பொறாமையா? அந்த ஆளை பேச விட மாட்டேங்கிற. அவன் அவுசாரி வாய்யா. நீ பேசுறது மட்டும் நல்ல வாய். பாட்டுக்கோ கெட்ட வார்த்தையில பேசிடுவேன். கெட்ட வார்த்தைன்னா அது என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. கெட்ட வார்த்தை கேனா போனான்றது. அவர் ஒன்றும் தவறா சொல்லலையா, கேட்டு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாருயா சுருக்கமா. எங்க ஊர் சிற்றூர். சின்ன ஊர், வேலிமலை சாரல். ஆமா, அப்படிதானே? நீங்க என்ன கூந்தலுக்காக வந்தியா? என்ன மதுருக்காக வந்தோம்னு கேளுங்க. அப்படி கேட்கணும், நாக்க புடி சாகர மாதிரி கேட்கணும். என்ன மதுருக்கு வந்தோம்னு கேட்கணும். சரி, 50 ரூபா சேர்த்து தரேன். தமிழ் நிகழ்ந்து அப்படின்னா அகராதி என்று பொருள். தமிழ் அகராதிப்படி மசரு தான் உண்மையான பெயரு. நம்ம தான் கெட்ட வார்த்தை அப்படின்னு பயன்படுத்திக்கிறோம். ஏன் அப்படி என்ன மசருன்னு சொன்னா உனக்கு அவ்வளவு கோவம் வருது? ஏன் அவர் மசருன்னு சொல்றாருன்னா, அந்த மசருது வந்து முடி திருத்த நிலையை வைத்திருக்கிறவர்கள் அழகுபடுத்தக்கூடிய அற்புதமான தொழில் செய்யறாங்க. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிகை அலங்காரம் செய்து விடுவார்கள், அவருடைய பணி. ஆமா, என்பது தவறு. அப்புறம் மசர் என்பதுதான் தமிழ் வார்த்தை உச்சரிக்க வேண்டும். அதான் உண்மை. பலவிதம். அதுல என்ன? இந்த மசருக்கு பல பெயர்கள் எல்லாம் இருக்கிறது, பல பெருமைகள் எல்லாம் இருக்கிறது. அது உமக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தவரை முடி என்று சொல்வார்கள், சிகை என்று சொல்வார்கள், கூந்தல் என்று சொல்வார்கள், மயில் என்று சொல்வார்கள். சாமி, மசருக்கு என்னடா என்ன பெருமை? இந்த உதிர கொடுத்த சாமிக்கு மசரத்தை கொடுக்க சொல்லிருக்கியா? அங்கதான் விவரமா சொல்லிருக்காங்க. உதிர கொடுத்த சாமிக்கு ஒரு கையை வெட்டி கொடுக்கலாம். கொடுக்க வேண்டியானே? திருப்பி முளைக்காது. ஏன் காலை கொடுக்க வேண்டியானே? காலை கொடுக்கலாம். ஒரு காது முளைக்காது. ஆனா அந்த மதுரை வெட்டி திருப்பி கொடுத்து விட்டால் அந்த மதுரை திருப்பி முளைக்கும் என்பதுதான் அந்த உதிர கொடுத்த சாமி மதுரை கொடுத்து சொல்லிருக்காங்க. அந்த ஒரு தைரியத்துல அது அந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள் சொல்லிருக்காங்க. என்னென்ன பேரு? மண்டையில இருந்தா மண்ட மசரு. சொல்லே விட மாட்டாரியா? யாயா அந்த ஆள அந்த பாடு ஒருத்தர் மண்ட முடி. மண்ட மதுரை தமிழ் அகராத எழுத்துப்படி மண்ட மயிர் என்றுதான். சரி, மண்ட மயிரியா? அந்த துண்டு இருந்தா தான் உனக்கு வீர வருமா? அது மண்ட மதுரைக்கு அடுத்து. சரி வா, உனக்கு என்ன விவரம் தெரியும்? இங்க வா, உனக்கு எனக்கு போட்டி. எந்த கேள்வி கேட்டான்னு சொல்லுவோம். அப்புறம் நாளைக்கு மாட்டிக்கிட்டு பக்கத்தூர் அஜித். உனக்கு என்ன விவரம் தெரியுங்கண்ணே? என்கிட்ட போட்டியா? போட்டி. உனக்கு எனக்கு போட்டி. என்கிட்ட போட்டியா? என்கிட்ட ஓகிட்டதாயா? நானே 2 வார்த்தை சொல்லி கொடுத்தேன். போடா.
ரொம்ப பில்டப். சரி அண்ணே அந்த அந்த நாலு ராமாயண 4 மகாபாரதத்தை எடுத்து உடனே முதல்ல நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கவா? முதல்ல வேணாம், தவளை எவ்வளோ சின்னதாக. எனக்கு இதெல்லாம் ஒரு நகைச்சுவைன்னு சொல்றியாடா ஆகிவிட்டவனே. என்னையா பண்ற? கோவத்தை கொண்டு போய் மொட்டை மாடியில் வைக்கிறார். சரி என்னையா யாரையா கேட்கறது முதல்ல? நான் ஒரு கேள்வி கேளு. ஆ, அந்த ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 24 பாட்டெல்லாம் இருக்கட்டும். ஆ, நம்ம நாட்டுக்குள்ளே கேள்வி கேட்கிறேன். சரி கேளுங்க. நம்ம இந்திய நாட்டு அங்க எல்லையில எல்கையில இங்க இருந்து ராணுவ வீரர்லாம் அங்க போய் ஏன் நின்றுகிட்டு இருக்காங்க? ராணுவ வீரர்கள் இது ஒரு கேள்வின்னு அதை கேட்கறிய? நான் சொல்லுவேனே, மானங்கட்டப்பல நம்மளுடைய உயிர்களையும் நம்ம நாட்டுக்குள்ளே அந்நியர்கள் வரக்கூடாதுக்காக இரவு பகல் பாராமல் ராணுவ வீரர்கள் உயிரை பணைய வைத்து நம்மளுக்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப குட்டியெல்லாம் மறந்து என்ன பண்றாங்க? எல்கையில மற்ற தீவிரவாதிகள் அதாவது எதிரிகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து தஞ்சம் கூடாது அப்படிங்கிறதுக்கு என்பதற்கிணங்க. அவ்வளவுதான் உனக்கும் தெரிந்ததும் உமக்கும் தெரிந்தது. ராணுவ வீரர்கள் அங்க எல்கையில ஏன் நிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க தேர் இல்ல, அதுவாச்சு நிக்கிறாங்க. சரி இவ்வளவுக்கு யோசிக்கிறீங்களே, நீங்க என்ன சாப்பிடுறியா? பிய தின்ற சுடுச்சுட ஒத்துக்கிட்டா சரி. இப்ப நான் கேட்கறேன், வா இங்க வா. ஏன்ட்ட கேட்க மாட்டீங்களா? உங்கள்ட்ட. சரி உங்கள்ட்ட கேட்கறேன். ஈமான் கோழிக்கு எத்தனை நாள்? ஈ என்பது ஸ்வீட், காரங்கள், ஏய் ஏய் நான் என்ன கேட்கிறேன்? அசுத்தமான இடத்திலே வந்து செல்வது ஈ. சரி உரல், உலக்கை. அவர் கோழி புத்தாங்க கேட்டாரு, ஏடா ஓராலும் உலக்கின்ற. ஈமான் கோழிக்கு எத்தனை நாள் கேட்டேன்? அவர் என்ன கேட்டாரு? ஈமு கோழிக்கு எத்தனை நாள்? நம்ம குடும்ப மரியாதை மானத்தை காப்பாத்துறா. அவர் என்னடா கோழியை பத்தி கேட்டாரு, நீ என்ன ஓரல் என்ற உலக்கன்ற? தெரிஞ்சா சொல்லடா, தெரியல என்ன வா. சரி சாமி எங்களுக்கு தெரியல சாமி, மன்னிச்சுக்க. தெரியல. சரி ஈ அப்படின்னா சிரிக்கும் போது பல்லுகள் தெரிந்தா ஈ. என்னடா இங்க என்ன நடத்துறடா? என்னமோ வயலும் வாழ்வுல பேசுற மாதிரி பேசுறடா. நீ சொல்லியா? அதாவது ஒரு சேவலுக்கு எத்தனை கால்? எனக்கு தெரியாதியா. அட மானம் கட்டப்பல. நான் சொல்றேன் பாரு. ஈமான் ஈக்கு 6 கால், மானுக்கு 4 கால், ஈமான் ஆக மொத்தம் 10 கால். வேற வேற அப்படி. யானைக்கு எத்தனை கால்? யானை யா யா சொல்லுங்கடா, யாரா சொல்லுங்க. 5 கால் யானைக்கு. யானைக்கு ஏய் 5 காலா? ஏய் ஊட இருக்க காலி சொல்றியா? ஏய் இல்ல தும்பிக்கையும் சேர்த்து 5 காலுன்னு சொல்ல வர்றியா? அப்படியா? யானைக்கு வந்து 17 காலுங்க. யானைக்கு 17 காலு. யானைக்கு 17 17 காலு. அப்படி ஒரு யானை நான் பார்க்கவே இல்லையே. சரி அட்டப்பூச்சியா இருக்கும்டா. யானைக்கு எப்படி 17 கால்னா 4 கால் சேர்ந்தது 1, 8 கால் சேர்ந்தது 2, 12 கால் சேர்ந்தது 3. இது கணக்கு நாங்க கேட்கல. இது கணக்கு 4 கால் 1 அப்படின்றது அந்த கணக்கா கேட்டோம். நீ தான் யோசிச்சு சொல்லணும். சரி விடு, அவ்வளவு வேணாம். புராணம் சரி, தமிழ் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து? புராணம், இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம், 10 பாட்டு, 8 தொகை, என்ன வேணாலும் கேளு கேளு கேளு, எடுத்து கூறுவான் அப்படியே அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். மீச நல்லதுனே. ராமனோட மனைவி சந்திரமதியை யார் தூக்கிட்டு போனது? இதெல்லாம் அங்க வந்து அதிகப்படுத்தலாம். அவங்க குடும்பத்தை வந்து அவங்க வருத்தனையே நாங்க எங்க வருத்தனையும் நாங்க பார்க்க முடியாம தப்புனே. கேள்வியை கவனிச்சு கேளியா. ராமனோட மனைவி சந்திரமதியை யார்? தப்பு. ராமனோட மனைவியா இருந்தாலும் யாரா அவர் பாண்டி மனைவியா இருந்தாலும் அத போய் எங்கடே ஆகுற? அவன் குடும்பத்தை எங்க குடும்பம் சும்மாவே ஆகாதியா? மடப்பைய மைனே ராமர் கொண்டாட்டி சீதா. அதுதான்டா அந்த சீதா சும்மாவே அவர் சொன்னது சந்திரமதி சேர்த்து வச்சு சொல்றாரா? 56 தேசமாண்ட ஹரிச்சந்திரன் ஒரு பொய்யன் சொல்லுடா என்று சொன்னார். விஸ்வாமித்ரா தேவேந்திர சபையிலே சொல்ல மாட்டேன். இது வள்ளி திருமணம். சரி உணர்ச்சிவசப்பட்டேன். சரி ராமனோட மனைவி சந்திரமதி சீதா. சீதை யாரையா கவர்ந்து சென்றது? கவட்டுக்குள்ள என்னது? கவர்ந்து சென்றதுன்னு. கவட்டுக்குள்ள என்ன பாம்பா விட்டாங்க? சொல்லுங்கடா. சீதாவை கவர்ந்து சென்றது யார்? கவர்ந்து கிடையாது,
அப்புறம் கேரி பையா கப்பு அந்த இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களே, எங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்க இதெல்லாம்? எங்கன்னு பக்கத்துல சிமெண்ட் கல்ல. சரி, இவ்வளவு தமிழ் அப்படிங்கிறது எத்தனை எழுதுங்க? தா ஆ, தாத்தா தண்ணி கூட அந்த பாட்டெல்லாம் பாடிட்டேன். தமிழ்ல இருந்து 3 எழுத்து சுருக்கமா முடிச்சுக்கடா. ஏய், தமிழ்ங்கிறது 3 எழுத்து. 3 எழுத்துன்னு யார் யார் சொன்னது? நாங்கதான் சொல்லுவோம். 5 எழுத்து. நீ சொல்றத அங்க கேட்கல, நான் 5 எழுத்து. என்ன இது வந்து குலக்கூத்தத்துல வந்துரும். சொல்லுவா போயிடுவோம். ஏய், வாங்குற காசுக்கு உழைக்கணுமா இல்லையா? கேட்ட கேள்வி சரி, கேட்ட கேள்வி பதில் தெரியலைன்னா என்ன பண்ற? தெரியலன்னா இந்த சபை முன்னாடியே ஆத்தா தாய் முத்துமாரியம்மன் கோயில் முன்னாடி இப்பயே கூட கிளம்புறோம். காசு வாங்கக்கூடாது. காசு வாங்கக்கூடாது. காசு வாங்கியாச்சா பதைய நாங்க நாட ஆரம்பிக்கும் போதே காசு வாங்கிடுவோமே. இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நாங்க வந்தோடனே வாங்கிடுவோம் காசு. காசு முடிஞ்சு விட்டு தானே வரும். சரிங்க, அங்கேயே காசு முடிஞ்சு வருவோம். தமிழ் அப்படிங்கிறது வந்து 3 எழுத்து. நீங்க எங்க குலசாமிட்ட முடிஞ்சு விட்டு வருவோம். என்னன்னு? இந்த மாதிரி பொந்துப்புளி கிராமத்துக்கு போறோம். நாங்க அங்க போனோம்னா எங்களுக்கு காசு எண்ணி கொடுத்தணும்டா. குலசாமின்னு சாமியை கும்பிட்டு தேங்காவில் உடச்சிட்டு தான் வருவோம். அதே மாதிரி இங்க வந்தோன்னு காசை கொடுத்துருவாங்க. மழையும் வரக்கூடாது. நாங்க இல்ல, நாடகம் நடக்கிற வரையும். சரி, இருக்கட்டுங்க. நீங்க எதற்காக வந்தீங்க? காவலுக்கு வந்த தங்கச்சி வள்ளி. தங்கச்சியா? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 7 பேர். 7 பேரும் ஆனா பெண்ணா? இருங்க போய் பார்த்துட்டு வரேன். நீ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கடலை வியாபாரம் பண்ணாளா? மாங்காய் தாக்கு வைக்கிறேன். சரிங்க, 7 பேரும் ஆணாக இருக்கின்ற பொழுது தங்கச்சி எப்படி கண்டெடுத்தோம். எங்க? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. சரி, இருக்கட்டும். Father. அந்த தங்கச்சியை பார்க்கலாமா இல்ல? என் ஆளு ஒண்ணு இருக்கு. கூட்டி கொடுத்து விடுங்க. என்னே இந்த மாவட்டத்துல வந்து எனக்கு இவ்வளவு ஒரு இடி இறங்கும்னு நான் எதிர்த்து. என்ன அடி இறங்கிருச்சு உனக்கு? கூற்றி விடின்னு சொல்றாரு. இதுல என்ன உனக்கு ரொம்ப மேலா வலிக்குது? இதுல என்ன அழுப்புலாத சம்பாத்தியம்? இந்த சம்பாத்தியா இன்னும் நம்மளால வேலை விட்டு சேம்பியா பண்ண அப்படித்தான் பொழைக்கணும். ஒன்னால முடியல, நீ ஓரம் கடிக்க, நான் கூட்டி விட்டுக்கிறேன். ஆபீஸ் எங்க போடுவான்? காசு ஆபீஸ் ஆபீஸ் காரைக்குள்ள ஒரு ஆபீஸ், புதுக்கோட்டையில ஒரு ஆபீஸ் போடுவான். நீங்க வர சௌரியமா இருக்குமா? அண்ணே, தம்பிக்கு ஒரு வேலை போட்டு கொடுண்ணே. நீ தான் அங்க இது ரூம் பாய். ஓட்டி வர கண்ணே. எனக்கும் ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா. அண்ணன் தம்பி நாடகத்துக்கு சென்றாலும் 2 பேரும் சேர்ந்துதான் செல்வோமடா. எந்த நன்னா எதுல வாய் வைக்கிற? என்னடா அது? என்னங்க மாமா இப்படி பாக்குறீங்க? பார்த்ததே இல்லையா? நீர் காக்காம அண்ணே வந்துட்டாங்க. மத்த நேரம் போய் தடவை அண்ணின்றேன். வாடா அண்ணே வந்துட்டாங்க. தம்பி விளக்குமாறு பிஞ்சு அண்ணி சாமி வந்திருக்காரு. அது தங்கச்சி எனக்கு மச்சா. முறையாட்ட உனக்கு 90 ஓட வந்திருக்காரு. பயந்து Oh my God. என்ன சாமி இது? நான் வந்த நேரமா சாமி? சாமிக்கு இந்த சோதனையா? நீ நாடத்துக்கு வந்தே மைசெட்டு வேலைக்கு வந்து பிரம்மச்சாரி வலிக்கவில் எல்லாம் மாமாமா. பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வாரியா? வாங்க பெண்மக்களே, விலகு. இதே ஜெயப்பிரியா இருந்தா தவுதவும் தவியான் மொட்டை வரைக்கும் போல. சரி, நல்ல பள்ளியா இருந்தா தவுவியான். இதுக்கு என்னடா தங்கத்துக்கு வாத்தா ஏத்தாய்? அதெல்லாம் தங்கச்சி சூப்பர் மச்சா. நீ என்ன பண்றீன்னா நாடகத்துக்கு கலை ஆர்வருக்கு. அதனால நீ என்ன பண்றீன்னா, ஆமா மருதமணியோட சேர்ந்து நீங்க தங்கச்சி உங்களோட இருந்தாதே மச்சான் பெருமை. அண்ணி என்னத்தை மாமா அவர் வேணாம், நீங்க தான் வேணும். அண்ணி நாடக உலகத்திலேயே நான் ஜெண்டிலா இருக்கேன். சொடக்கன்னு ஒடிச்சு விடுவேன்.
என்னத்த செந்திலா இருக்கிற உன்னை கவுண்ட் என்னங்கடா நீங்க ஒன்றும் நாடகம் நடத்துறீங்க நான் எதுக்கு இங்க வாடா. அண்ணே கையை பிடிச்ச மாதிரி சேர்த்து வைக்கிறேன். கிறிஸ்து ஏறா. ஒரு நகைச்சுவைக்கு பண்ண ரொம்ப சொரிய அகத்துற எங்கச்சி பார்க்கலாமா? ஐயா அதை கூட்டு போய் சொட்டு மருந்து ஊத்திட்டு வந்து இறக்கி விட. நீ என்ன பண்றீன்னா சொல்லுங்க. நீ அங்க வந்துரு அன்பாளையத்துக்கு. சரி உன்னையும் மயனையும் நான் பாத்துக்கிறேன். சரி. சரி சரி. ஐயா நெல்லு கொடுக்கல அதே கிளி உள்ள போயிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. தங்கச்சி அது என்ன கோளாறுல வருதோ குயில் பாட்டு உலகத்திலே தங்கச்சிய சூப்பர் புகழ்னு சொன்னது இப்பதான் நான் பார்த்திருக்கேன். நம்பிராஜன் குடும்பம் அண்ணா அழைத்த காரணம் அழைத்த காரணம் என்ன? என்னத்த தங்கச்சி அழைத்த காரணம் நம்ம குலசாமிக்கு நெல்லு குத்தணும். குலசாமிக்கு நெல்லு குத்தணுமா? அது என்ன சந்திரமதியாடா? அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே இந்த பிள்ளைய தங்கச்சி வள்ளி அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். என்னமே சொல்லல, ஏன் அவசரப்படுற? என்ன நெல்லு எதுல குத்துறது? நாரத மகரிஷி வந்திருக்கிறா. அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுங்கடா, இங்க வாங்கடா. என்னடா அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்காங்களா? சுண்டி இல்லடா அரிநாச்சி மேனே. சூப்பர்ரா. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. போறா போறா. அண்ணே குடியே கெடுத்துட்டாங்கடா. நாரத மகரிஷி வந்திருக்கு. என்னத்த போடா. இரண்டு மந்தையில் பிரிந்த ஆடுகள் தெரியலடா. சாமி கத்தாம வாயா, ஏற்கனவே 2 தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கேன். வரவேண்டு சுவாமி. என்ன வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. கடிங்களா
பெருமகனே வருக வருக. ராவணனின் தாத்தா அவர்கள் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்ல ஆசை பெற வேண்டும் சாமி வார்கள் என்று வரவேற்கிறோம். சிரிக்க முடியலனே. அண்ணே நாரதர கவட்டைக்குள்ள கையை ஒட்டியில எது தென்பு குளோஸ். மற்றவங்கள வந்தா எப்படி நெருங்குவேன்? என்னடா சொல்லேன் ப்ரோ, அது நம்ம வளர்ந்து வர்றவில்ல, கட்டி பிடிங்க. வளர்ந்து உடனே போய் பாவம் கையை பிடித்தா நமக்கு நம்ம வராதே வராது பாவம். அடிக்காதடா, போயிட்டு நெருங்க மாட்டேன்ப்பா. ஆனா ஆத்தா ஆத்தா உங்க குடும்பமே காவல்துறையினால கொண்டு போக செல்ல போறாங்க. ஏன் என்ன வாழ்த்து கொடுக்குறா, நீ என்னமோ இங்க தர்ற அடிச்சு ஏதாவது கலங்கி போச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு சிலந்தியா? ஓம்டா வாடா. சென்று வருவேனே நாரதரே வீராதி வீரண்ணா வீரத்தவே, நான் சென்று வருவேனே எந்த மகனே, பேரு வாங்கி வாடா தங்க மகனே, நான் சென்று வருவேனே எந்த மகனே, பேர் வாங்கி வாடா நீ. என்னத்த